கல்ல புரட்ட அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஆயத்தத்தோட அக்கறையோட இந்த ஆராதனையில நம்ம முக்கியப்படுத்திருக்கோம், அந்த அளவுக்கு இந்த ஜனவரி மாசத்தை தொடங்கி நேற்று நாள் வரைக்கும் எத்தனையோ கல்லுகள் மூட வச்சுட்டு இருக்கும், மூடிட்டு இருக்கும். எத்தனையோ கடங்கள் உங்களை மூட வச்சுட்டு இருக்கும், எத்தனையோ கண்ணீர் உங்களை மூட வச்சுட்டு இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் உங்களை மூட வச்சுட்டு இருக்கும், எத்தனையோ வியாதிகள் உங்களை மூட வச்சுட்டு இருக்கும், மூடிட்டு இருக்கும். காலையில எந்த அளவுக்கு நம்ம அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கும் போது உங்க வீட்டுல என்னென்ன நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், உங்க சரீரத்துல எந்தெந்த வியாதிகள் உங்களோட கூட இணைந்து இருந்தாலும் நீ கத்தர் அந்த கல்லை தள்ள போற, அந்த கல்லை கத்தர் புரட்ட போற. அவர் ஆயத்தத்தோட வந்ததுனால்தான் அங்க எழுதப்பட்டு இருக்குது. அந்த மரியாதை மரியாதை பல பெண்கள் அதிகாலையிலேயே இயேசுவை தேடி போயிட்டு விடியாலும் இருட்டோட அதிகாலை அவர் தேடி வராங்க. அங்க பார்த்த ஒரு பெரிய கல்லு, அந்த கல்லறையில அவர் வெளியே வரக்கூடாதபடி மூடப்பட்டிருந்தது. ரெண்டு தூதர்கள் வந்து அந்த அம்மா அந்த அந்த அங்க போன அந்த சகோதரிகளுக்கு முன்பாக ரெண்டு தூதர்கள் வந்து நின்று அந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல உட்கார்ந்து நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு கூட உயிர் தெரிந்த இயேசுவை தேடி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்க கண்ணீரை கத்தர் அவர் புரட்டுவார், உங்க கல்லை அவர் புரட்டுவார். நீங்க ஒரு உண்மையாவே நீங்க இன்னைக்கு உயிர் தெரிந்த வல்லமையை கேளுங்க, வல்லமையை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. நீங்க கண்ணை மூடி அவரை மகிமைப்படுத்த உங்க உடம்புக்குள்ள என்னென்ன கல்லு போல வியாதிகளுக்கு நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அந்த உயிர் தெரிந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி அந்த கல்லை தள்ளும், இந்த வியாதியை தள்ளும். சொல்லுவோமா? ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதம் நடக்குது, வேர்கள் ஓடுது. பாட்டு பாடுவோம் தம்பி. Hey!
மையம் உண்டாவதாக. இந்த காலை வேலையில ஆராதனைக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அப்படி கையை கொண்டு சொல்லுங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்து இந்த காலையில ஆராதனைக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. இயேசு உயிர் உள்ள தேவன் சொல்லுங்க. இயேசு உயிரோட இருக்கிறாரு, நடுவுல தான் இருக்கிறான்னு சொல்லுங்க. உண்மையாவே இந்த காலையில சந்தோஷமான காரியம் இது. இயேசப்பா உயிர் தெரிந்ததை பத்தி உலகமே கொண்டாடுது. ஆமென். இப்பதான் பாஸ்டர்மா ஞாபகமே எனக்கு வருது. அவங்க கடை காரணம் சொல்லிருங்க, அது மறந்துட்டே நாம பயந்துருங்க. ஆமென். அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப நான் ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறாங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல 20, 21, 22, 23 வரைக்கும் வாசிங்க. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்பு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆமென். கண்ணமோடுமா ஆண்டவரே, இந்த உயிர் தெரிந்த நாள்ல அன்னைக்கு எப்படி அந்த பெண்களோட நீ இடைப்பட்டியோ, இந்த காலையில எங்க சபையில வந்த ஒவ்வொருத்தரோட நீ இடைப்படணும். அன்னைக்கு எப்படி அவர்கள் ஆயத்தத்தோட உங்களுடைய உயிர் தெரிந்த நாளை அந்த கல்லறைக்குள்ள வந்து கொண்டாடலான்னு வரும்போது அவர்கள் எந்த இடத்துல இருந்தார்களோ அவங்க தேடி நீ போனது போல இன்னைக்கு ஆலயத்துல வந்த ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு நீங்க போகணும். அந்த வீட்டுல சமாதானம் இல்லாத வீட்டுல எல்லாம் போய் நீ இல்லாததுனால அழுதுகிட்டே இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. அப்பா நாங்களும் கூட மனுஷனோட வாழ்ந்தா நாங்க அழுதுன்னு தான் இருப்போம். நீங்க எங்களோட கூட வரீங்கன்னா நாங்க அழமாட்டோம். அவங்க கண்ணீரை துடைக்க வந்தது போல இன்னைக்கு எங்க கண்ணீரை நீங்க துடைக்கணும். உங்க கரத்துல எங்க உப்பு கொடுக்கணும். நாங்க வந்தவண்ணுமா திரும்பி எங்களை அனுப்பாதீங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனம், சிலுவையில் அறைந்தார்கள் அவர் இஸ்ரவேலை மீட்பார் ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகளை சம்பவித்தும் இன்றும் 3 நாளாவது அவரை நாங்கள் நம்பி இருந்தோம். எங்களை ரட்சிப்பாரு, எங்களை மீட்டுக் கொள்வாருன்னு. ஆனால் அவரு இறந்துட்டாரு. அது கீழே சொல்லப்பட்டது 22. ஆனாலும் எங்க கூட சேர்ந்த சில பெண்கள் அதிகாலையிலே போய் யார் அதிகாலையில கர்த்தர் முன்னால போய் நின்னீங்க, உங்க கல்லுகளை கர்த்தர் புரட்டுவார். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதனை அம்மன் சொல்லுங்களேன். இங்க சொல்லப்பட்டிருக்க அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தேவதூதனை தரிசித்தும் என்று சொல்லி பிரமித்தார். நீங்க கூட பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை கர்த்தர் செய்வார், அதிசயத்தை செய்வார். அவர் உயிரோட இருக்கிறார், உண்மையா உயிரோட இருக்கிறார். அம்மன் சொல்லுங்களேன். அப்ப உயிரோட இருக்கிறத நம்ம காட்டணும்னா உண்மையா நம்ம நம்பணும்.
இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 22:1. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் லூக்கா 24 வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே நாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்துக்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல்லன் முரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு ஆமென். கல்லறை அடைத்திருக்கிறதையும் கல்லை புரட்டப்பட்டு தள்ளி இருக்கிறதையும் கண்டாங்க. உங்களுக்கு விரோதமாக கல்லெல்லாம் கத்த தள்ளுவாரு. ஆமென் சொல்லுங்களா. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதின்ற கல்லை கத்த தள்ளுவாரு. உங்க குடும்பத்தை கெடுக்கிற சமாதானத்தை கெடுக்கிற கல்லை கத்த தள்ளுவாரு. நீங்க மத்திய சுவிசேஷம் 28 பார்த்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் 1 அந்த இடத்துல கல்லறைக்கு வராங்க. அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கல்லை கர்த்தர் புரட்டினா நீங்க அதிகாலையில தேவனை தேடணும். ஆமென். யாராரு அதிகாலையில தேவனை தேடுங்க? தேடினவங்க கை தூக்கி காட்டுங்க. இவ்வளவுதானா? அப்போ அதிகாலையில நம்ம இத்தனை இப்போ பலவிதமான தடைகளுக்குள்ள நம்ம கடந்து போறது காரணம் என்ன தெரியுமா? அதிகாலை நேரத்தை தேவனுக்கு நம்ம திறந்து இல்லை. இப்ப நம்ம வீட்டுல கல்லு வியாதியை போல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அடைக்குது. கடை நம்ம குடும்பத்தை கல்லை போல அடைக்குது. சமாதான கேடான காரியம் நம்ம குடும்பத்தை கல்லை போல அடைக்குது. அது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க காலை நேரத்தை அந்த மாத்தாள் மகதோனா மாத்தாள் மரியாள் மாத்தாள் அதிகாலைய இருட்டோட அதிகாலையில வெடிகாலத்துல ஆண்டவருக்கு அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. நம்மளும் கூட கர்த்தர் அந்த கிருபை தாங்கணும். ஆமென் சொல்லுங்களா. ஹல்லேலூயா. நம்ம பேர் கிறிஸ்டினா அந்த இடத்துல உட்கார்ந்து பேர் கிறிஸ்டினா நம்ம இந்த இடத்துல உட்கார கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தாங்கணும். அப்போ நான் இந்த காலையில பார்த்தேன், ரொம்ப பேர் காலை நேரத்தை கடவுளுக்குன்னு கொடுக்கறதே இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. காலையில நேரத்தை கொடுக்கறதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளா தான் இருக்கிறோம். ஆனா காலை நேரத்தை என்ன பண்ண மாட்டோம்? கர்த்தருக்கு தர மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ என்கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னன்னா, அவர் உயிர் உள்ள தெய்வன்றதை நம்ம காட்டணும்னா முதல்ல நம்ம காலையில ஆயத்தத்தோட அவர் சமூகத்துல நிக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ஆமா, உங்களுக்கு பல விதமான இங்க சொல்லப்பட்டது. அந்த வசனம் சொல்லுது, அங்க அப்போது பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல உட்கார்ந்தார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற வியாதி மேல அவர் உட்காரணுமா? உங்க குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்க பார்த்து கனவு மனைவி பிரிக்க பார்க்கிற அந்த ஆவி மேல உட்காரணுமா? இல்ல உங்களுக்கு வர ஆசீர்வாதத்துல தடுத்து நிறுத்தி உங்களை கடங்காரனா கஷ்டவழியா மாத்துற அந்த கஷ்டம் கடத்து மேல உட்காரணுமா? கட்டாயமா தேவதூதர்களை அனுப்பி அது உங்களுக்கு விரோதமா எழும்பாதபடி உட்கார வைக்க அவரால் முடியும். ஆனா நம்ம காலை நேரத்தை என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா? சொல்லுங்க. கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து உயிர் உள்ள தெய்வன்றதை நம்ம எப்படி காட்ட முடியும்? காலை நேரத்தை குடும்பமா சேர்ந்து அவர் சமூகத்துல நின்னாதான் அவருடைய பிள்ளைகளும் நம்மளும் சொல்ல முடியும், மற்றவங்களும் நம்மளை பார்த்து சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு உயிர் தந்த நாள்ல உண்மையாவே இந்த உயிர் தந்த நாள்ல எல்லார் வீட்லயும் பிரியாணி பண்ணலாம்,
கோழிக்கறி பிரியாணி வைக்கலாம், ஆட்டுக்கறி பிரியாணி வைக்கலாம், பீச்செல்லாம் போகலாம். நல்லா பல காரியம் பண்ணலாம். அது இல்லை, காலை நேரத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும். காலை நேரத்தை கர்த்தருக்கு தரணும். ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஆமா. அப்ப இங்க பாக்குறோம், இந்த இடத்துல பாக்குறோம், அந்த பெண்கள் வந்து அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய நிறைய தேவன் மேல வாஞ்சை இருந்தது. காலையிலேயே தேவனை தேடணும்னு சொல்லி அந்த இடத்துல கல்லறைக்கு நேரம் அவங்க வராங்க. ஆனா அந்த கல்லறையில பார்த்தா இயேசு கிறிஸ்து இல்லை. லூக்கா சுவிசேஷத்துல அங்க பாக்குறோம், கல்ல தள்ளனா தூதர்கள் தள்ளினாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அந்த இடத்துல காணப்படல. லூக்கா 24:3. உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவரிடத்தில் தேடுகிறதில்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அப்ப அவர் உயிர் உள்ள தெய்வன்றத நம்ம காட்டணும்னா முதலாவது நம்ம உயிர்ப்பிக்கிறவங்களா மாறணும். நம்மளும் உயிர் உள்ளவங்களா இல்லைன்னா அவர் எப்படி உயிரோட இருக்கிறத காட்ட முடியும் சொல்லுங்க? இல்ல, அப்ப நம்ம உண்மையாவே நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னு தெரிஞ்சுக்கணும்னா உயிர் உள்ளவங்கள நம்ம மாறணும். அவர் உயிர் உள்ள தேவன். நம்மளும் ஆவிக்குரிய காரியத்துல உயிர்ப்பிக்கிறவங்களா மாறணும், உயிருள்ளவங்களா மாறணும். அப்பதான் நம்ம சூழ்ந்து இருக்கிற மக்கள் வந்து இயேசுவை காணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? இயேசு உயிருள்ள தெய்வன்றதை காணணும். அப்ப காணணும்னா முதலாவது நம்ம இருக்கிற இடத்துல அவர் உயிர் உள்ள தேவனை கட்டாயமா காட்டுவார். அப்ப காலை நேரத்தை நம்ம வீணா போக்கடிக்க கூடாது. காலை நேரத்தை முழுவதும் கர்த்தருக்கே நம்ம கொடுக்கணும். நேரத்துல பாக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் கொடுத்துட்டு காலையில கர்த்தருக்கு கொடுத்துட்டு பாக்குறாங்க. அந்த ஆளு அந்த கல்லறைக்குள்ள போனா அவருடைய சரீரம் இல்ல, அங்க 2 தூதன் நிக்கிறேன். ஆமென். 2 தூதன் நிக்கிறேன். இங்க கூட இந்த பக்கம் ஒரு தூதன் வந்து நின்னுக்கிறார், இந்த பக்கம் ஒரு தூதன் நின்னுக்கிறார். தெரியுமா? இப்ப எல்லாருடைய கண்ணை எங்க பார்த்து நிக்குது, என்ன பண்ணுதுன்னு அவரு இரு பாரு, அங்க பாரு என்ன பண்றாங்க பாரு, கொஞ்சம் நீங்க பார்த்துன்னு இருங்க, பாருங்க. அங்க ஒருத்தர் நின்னுக்கிறாங்க, உங்க கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியுது. அவங்க போயிட்டு வராங்க. இந்த லைட் எப்படி மாறுது அது போல போயிட்டு வராங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, உலகத்துல எல்லா கல்லறையும் மூடப்பட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும் தான் திறக்கப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்களா? அப்போ உண்மையாவே நம்ம உயிருள்ள தெய்வத்தை தேடணும். உயிருள்ள தெய்வத்தை தேட நம்ம காலையில நம்ம வீட்டாண்ட நம்ம இருக்கிற பகுதியில தேவனை தேடுறவங்களா நம்ம மாறணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா? இன்னைக்கு நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா நம்மளுக்கு ஏன் தெரியுமா சண்டைக்காரா மாறுறாங்க, விரோதியா மாறுறாங்க, பகையா மாறுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்ல, காலையில ஜபம் இல்ல, காலையில ஜபம் இல்ல. அப்ப ரெண்டாவது நீங்க பாக்குறோம் அந்த இடத்துல சில காரியம் போடப்பட்டது. லூக்கா சுவிசேஷத்துல முதல் நம்ம பார்ப்போம்னா காலையில நம்ம ஜபம் பண்ணாதான் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆமென் சொல்லுங்க. எந்த அளவுக்கு நம்ம காலை நேரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு அந்த நாளை நம்ம தொடங்குறோமோ அந்த அளவுக்கு அவர் உயிருள்ள தெய்வங்கிறத கட்டாயமா நிரூபிப்பார்.
ஆமென். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? நான் பார்த்துக்கிறேன், கட்டாயமா நிரூபிப்பார். இன்னைக்கு அவர் உயிரோட தாங்கிற இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப இங்க பாக்குறோம், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காரியம் லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 7 6. அவர் இங்கே இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன கூறணும்? இந்த போன வாரம் கூட நான் சொன்னேன், நினைவு கூறணும். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு. இயேசு எனக்காக 3ஆவது நாள் உயிரோட எழுந்து வந்தாரு. நினைவு கூறுங்கன்றாரு. அது கீழே வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்றவர் எல்லாருக்கும் அறிவித்தார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உயிருள்ள தெய்வம்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் முன்னாடி அவரை தேடுறவங்களா இருக்கணும். ரெண்டாவது அவரை பத்தி சொல்றவங்களா இருக்கணும். அப்பதான் அவர் உயிர் உள்ளவர்ன்றத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க முடியும். இல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவரை தேடுறவங்களா இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தா தேடுறவங்க அந்த அளவுக்கு இல்ல. யோவான் சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவரை தேடி அழுகுறாங்க. இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும்னு சொல்லி அந்த பெண்களாய் கதறி அழுகுறாங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 20:11 மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவர் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவருமாக உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி பெண்ணே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவர் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து பெண்ணே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவரை தேடினாங்க. இப்ப நம்ம அவர் உயிரோடு இருக்கிறார்னு நம்ம மத்தவங்க மத்தியில நிரூபிக்கணும்னா அவரை ஒவ்வொருத்தரும் தேடுறவங்களா இருக்கணும். தேடுறவங்களா இருக்கணுமா, தூங்குறவங்களா இருக்கணுமா? தேடுவீங்களா? உங்க வீட்டுல போயிட்டு கறிக்கு பணத்தை தேடுவோம், கோழி வாங்க இன்னைக்கு பிரியாணி பண்ணி சாப்பிட்டாதான் இன்னைக்கு இயேசு உயிரோட இருக்கிறான்னு தெரியும். பிரியாணியை செய்யணும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மோரணும். ஆனா நம்ம கொடுக்காத சாப்பிடணும், நம்மள அவங்க திட்டணும். ஆமென். அப்ப இங்க பாக்குறோம்னா முதல் காரியம் தேடுறாங்க, அழுகுறாங்க, 5 தேடுறாங்க. நீங்க யார் 5 தேடுவீங்க? உண்மையாவே 5 தேடினாக்கா அவர் உயிர் தெய்ந்த வல்லமை உங்க வீட்டுக்குள்ள வரும். இல்ல எதுக்கு அழுகுறாங்களா? இயேசு உனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, உனக்காக 3ஆவது உயிரோடு எழுந்து வந்திருக்கிறாரு. அவருடைய வல்லமை நம்ம மேல நம்மளுக்கு வேணாவா? அவர் உயிர் தெய்ந்த வல்லமை நம்மளுக்குள்ள வர வேணாமா? வேணும். அப்போ நம்ம 5 கேட்கணும். ஆமென். தலைவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிர் தெய்ந்த வல்லமையை கேளுங்க. அப்ப அவங்க 5 கேட்கறாங்க, அழுகுறாங்க. தூதர் கேட்ட அழுகுறாங்க, சீசன் கேட்ட அழுகுறாங்க. ஒரு பக்கம் கல்லறை பக்கம் போய் தேடுறாங்க, இன்னொரு பக்கம் சீசர்களை கூட்டின்னு போய் தேடுறாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. ஃபர்ஸ்ட் அவங்க தேடணும். நம்ம கூட தேடுறவங்களா இருக்கணும். நம்ம ஏதோ ஞானஸ்தானத்தை எடுத்து கடமைக்காக ஆராதனைக்கு வந்து போறவங்களா நம்ம இருந்தா பின்மாற்றத்துக்கு போயிடுவோம். தேடணும், இயேசுவை தேடணும். ரெண்டாவது
அவரை பத்தி நம்ம என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். அங்க சொல்லப்பட்டது மனுஷகுமாரன் பாவிகள் கையில, மனுஷகுமாரன் பாவிகளுக்காக மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்கும், சிலுவையில அறிவார்கள், 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்று அவரும் அப்போது அவர்கள் வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாமே 11 பேருக்கு சொன்னாங்க. எங்க சபையில ஒரு 11 பேருக்கு நாங்க சொன்னோம். எத்தனை பேருக்கு சொன்னோம்? 11 பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த 11 பேரை போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ரிப்போர்ட் சொல்றாங்க, இப்போ பாஸ்டர் இப்ப எங்க பிள்ளைங்களாம் நல்லா ஜெபிக்கிறாங்கன்றாங்க. இருக்கிறாங்களா அந்த 11 பேர் அப்படியே மேல எழுந்து நின்று உட்காருங்க. 11 பேரு 11 பேரு 11 பேர் உட்காருங்க. அப்போ 11 பேர்கிட்ட சொன்னாங்கன்னு தாங்க. நாங்களாம் என்ன பண்றோம்? நானும் சந்தை எடுங்கன்னு சொல்றோம். அதனால அது என்ன பண்ணுது? மாடு மாரி முடிப்போம். நானும் சில என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், என் பேத்தி நான் பார்க்கணும், என் மருமக வரணும், எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் பொண்ணு வந்து புருஷனெல்லாம் அடிபட்டு தனியா பிரியும் போது அப்போ வந்து இசப்பா என் பொண்ணு என் புருஷனோட அவங்க புருஷனோட சேரணும், சேர்ந்தா நாங்க ஞானஸ்தானத்துக்கு வரோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா? இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் அவங்க தேடுறாங்க, ரெண்டாவது அவர் அறிவிக்கிறாங்க. அப்ப நம்ம தேடணும். நீங்க தேடுவீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல தேடுங்க. ஒரு 500 ரூபாய் நோட்டுக்கு தான் பார்த்து தேடுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சிக்கன் வாங்கி செய்யலாமே. உண்மையும் காலையில தேடணும். நேற்று ஒரு தீர்மானம் நாங்க பண்ணோம். ஆராதனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா குடும்பமா சேர்ந்து துதிக்கணும்னு நேற்று நைட்டுல இருந்து வெடியால வரைக்கும் நாங்க தூங்கவே இல்லை. இந்த உயிர் தெரிந்தனால முழுவதும் அன்னைக்கு அவங்க எப்படி வெடிகால வரைக்கும் அவரை தேடினே இருந்தாங்களோ, நாங்களும் கூட எங்க வீட்டுல அவரை தேடிக்கினே இருந்தோம். நீங்க வரணும், இந்த ஆராதனைக்கு நீங்க வரணும். நான் போய் நடத்துறதுனால ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்க வந்தாதான் இந்த இடத்துல ஆசீர்வாதம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா? உண்மையா எவ்வளவு அழ, எவ்வளவு பெருமூச்சு, எவ்வளவு ஜபங்கள், எவ்வளவு அங்க இருக்கிற வீடுங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பாஸ்டர் வந்து நம்ம தூங்க கூட விட மாட்டாருன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி கத்தணும், தேடணும். ரெண்டாவது அவர் உயிரோடு இருக்கிறத சொல்லணும். ஆமென் சொல்லுவீங்களா? மூணாவது அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 24 அந்த அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா 24ஆம் அதிகாரத்துல பத்து வாசிங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினது. இப்ப நான் பேசுறது கூட வீண் பேச்சா இருக்கும். இன்னைக்கு நல்ல நாள், போய் பலகாரம் செய்யணும், சீக்கிரம் முடிக்க கூடாத. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டது? இவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு வீண் பேச்சியா தோன்றுகிறதுன்றாங்க. அப்ப இன்னைக்கு பேசுற வார்த்தை வீணா போக கூடாது. வீண் பேச்சு இல்லது நான் சொல்றது கர்த்தர் உங்களோட பேச சொல்றாரு. அப்ப பாருங்க, நீ திரும்பி வாசிமாங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு யார்
எங்க இருக்கிறாங்க? எந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க? ஆமென் சொல்லுங்களா? வீண் பேச்சா இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க கசப்போட இருந்தா நீங்க மன்னிக்கிறவங்களா மாறணும், சமாதானம் உள்ளவங்களா மாறணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா? வீண் பேச்சுன்னு சொல்லாதீங்க. இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்குள்ளயும் உள்ள இருக்கிறவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ளயும் ஒருத்தர் மேலயும் எரிச்சல் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, சமாதான கேடான காரியங்கள் வரக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. திருப்பி வாசிமாங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சா தோன்றினது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் பேசுறது யாருக்கு வீண் வார்த்தையா தெரியுது? ஃபர்ஸ்ட் அவரை நினைவு கூர்னாங்க, ஃபர்ஸ்ட் அவரை தேடினாங்க, ரெண்டாவது அவரை சொன்னாங்க, மூணாவது பேசுற வார்த்தைய வீண் பேச்சுன்னாங்க. அப்ப நம்ம வீண் பேச்சுன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை பத்தி பேசிட்டாரு, உண்மையான வீண் பேச்சு இல்ல. அந்த வார்த்தையை கேட்க கேட்க ஆசீர்வாதத்தை கட்டாயமா தருவாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? அப்ப இந்த இடத்துல சொல்ல இவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு வீண் பேச்சியா தோண்டி இருக்கிறது. இப்ப நான் இந்த போன வாரம் கூட சொன்னேன், காலை ஒவ்வொருத்தர் கழிவு சொன்னது என்னன்னா, வீட்டுல ஒண்ணு தண்ணி இல்லாத இங்க வந்து கழுவுன்னு அவசியம் இல்லை இல்ல. எது கழுவு சொன்னா, உங்களுக்குள்ள எந்த யாரு மேல யாருக்குள்ள எந்த மனசாபம் இருந்தாலும் அவங்கள நேரா போய் பார்த்து, அக்கா, அண்ணா, தம்பி, செல்லம், மன்னிச்சுங்க, தப்புதான், நானும் போயிட்டேன், நீயும் போயிட்டேன், ரெண்டு பேரும் மன்னிச்சோம். சொல்ல, என்ன நீ சின்ன பேசுறேன், மன்னிச்சுட்டேன்னு அப்படி சொன்னா பரவாயில்ல. இவங்க சில பேர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, சில பேர் தண்ணி ஊத்துறாங்க, சில பேர் பண்ணிட்டு அது ஒரு குதுகுலமா போறாங்க. இல்ல, உங்களுக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, யாரு மேலேயும் எரிச்சல் இருக்கக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள்ன்றது மற்றவங்களுக்கு நம்ம காட்டினோம்னா, நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள யார் மேலேயும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. அவங்கதான் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்ப இங்க பாக்குறோம். மூணாவது அதிலே வாசிங்க திருப்பி. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்ப. ஆமென். நாலாவது என்ன பண்றாங்க அவங்க? நம்பல. லூக்கா 24ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்துல 39 38 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புவதென்ன? நான் தான் என்று அறியபடி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை நம்பல, பேய் வந்திருக்குதே நாங்க. நான் சொன்னாங்க, பேய சொன்னா நம்புவாங்க, இயேசுவை சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப நான் கூட இங்க சொல்றேன், அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அந்த பீக்கெட் பாக்ஸ் மேல ஒரு குட்டி சேர்த்தாங்கி தலையை விரிச்சு நாட்டு அப்படின்னா எல்லாம் அதுல அந்நிய பாஷை பேசி ஓடு ஓடுன்னு. 2 எலுமிச்சம்பழத்தை நானே கட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து வச்சு குங்குமத்தை போட்டு யாருக்காலும் நானே எடுத்துட்டு போய் நான் வைக்கலாம் தாங்கிற மாதிரி வச்சு விட்டேன்னா அது கரெக்டா. ஐயோ, வீட்டாண்டே எனக்கு தலை சுத்துச்சு தெரியும், எனக்கு அவ பண்ணிருப்பான்னு தெரியும், பண்ணிட்டா போய் பண்ணிட்டா. அம்மன் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மந்திரமா இருந்தாலும், சூனியமா இருந்தாலும், பேயா இருந்தாலும், பிசாசியா இருந்தாலும் அதை நம்புவாங்க.
ஆனா இயேசு உயிர் உள்ளவராகிறாரு. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை அததான் நம்ப மாட்டான். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. நம்பணும். ஒரு வியாதி ஒருத்தருக்கு வருதுன்னா அவங்கள அதுல இருந்து காப்பாற்ற ஆண்டவரால முடியும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணோம்? நம்பணும். இங்க பாருங்க, லூக்கா யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. 5 அதுல சொல்லப்படுது 48. அப்போது இயேசு அவங்க நோக்கி, நீங்க அடையாளமும் அற்புதத்தையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்களே என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷர், ஆண்டவரே, என் பிள்ளை சாகறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். நீ போகலாம். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தைய நம்பி போனா. நீங்க நம்புவீங்களா? நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏசப்பாவுடைய உயிர் தெய்ந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க மேல வரப்போகுது. உங்க மேல ஒவ்வொருத்தர் மேல கையை நீட்டி சொல்றாங்க, நீங்க நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்க. ஆமென்னுங்க. ஆமா, உங்க மேல கை வருது. அவர் கை பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி நின்னுங்க. அந்த கை காட்டுதுக்கு நம்புங்க. ஆனா அவங்களும் நம்பல. கைய காட்டு. அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். அவரு என் காலை பாருங்கன்ற. அவர் கூட இருந்த ஒரு யூதாஸ், இவரு தோமா, நம்ம இந்தியா தேசத்துக்கு அவர் தான் ரத்த சாட்சியை ஒப்பு கொடுக்கப்பட்டவர். யோவான் சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தெய்வம். அவரே போய் சிலுவையில் அறையப்பட்டு ஜனங்களால காரி துப்பப்பட்டவரா, கல்லால் அடிக்கப்பட்டவரா, கை தலையில முள்முடி, கால்ல ஆணி, கையில ஆணி, முதுகுல ஆணி, அப்படிப்பட்ட தெய்வம் மீண்டும் உயிரோடு எழுந்து அவங்களோட இருந்த சீசர்களாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்களெல்லாம் சமாதானப்படுத்த அவர் ஒன்னா சேர்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. சமாதானப்படுத்த ஒன்னா சேர்த்தா அதை வரவேற்கணுமா, அதை வேணான்னு சொல்லணுமா? பாருங்க, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20 அங்க சொல்லப்பட்டிருக்குது. 19 வாரத்துல முதல் நாளாகிய அன்று தினம் சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்து கதவு பூட்டி இருக்கையில இயேசு நடுவுல நின்று உங்களுக்கு சமாதானம். உங்க நடுவுல கூட வந்துகிறார் தெரியுமா? ஆமென் சொல்ல மாட்டேன். எல்லாம் நல்ல யாருக்கும் மங்களகரமா இல்லைய முகம், நல்ல சிரிச்ச முகமா இருக்கு. தயவு செய்து நல்ல சிரிச்சு காட்டுங்க. பரவாயில்ல, உண்மை அப்படிதான் உட்காந்து சிரிக்கணும். அப்பதான் என் முகம் கொஞ்சம். ஆமா, இங்க பாக்குறது 21. இப்படி மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல மந்திரிச்சாரு. இன்னைக்கு கூட மந்திரிக்கலாம் தாங்க. ஊதுறாரு. நான் பார்த்தேன். அந்த மோசே இருந்த நாட்கள்ல அந்த கடல் இருந்தத ஓங்கிய புய பலத்த கையில, அந்த ஓங்கிய புயத்தினால பலத்த கருத்தினால அந்த செங்கலை அந்த கடலை பிளந்தாருன்னுக்குது. ஆனா வேற பைபிள்ல சொல்லுது ஊதுனாருன்னுக்குது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களா. உங்க மேல கூட ஊதுவார். உங்க குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியில துரத்த அவர் ஊதுவார். உங்க குடும்பத்துக்கு நிம்மதியை கெடுக்க பாக்குற காரியங்களை துரத்த அவர் ஊதுவார். ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம அவரை நம்பணும், சந்தேகப்படக்கூடாது. டாக்டர் சொல்றது உண்மைதான், இவங்க இறந்து போயிடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவங்க சாவு எடுக்கிறதுக்கு வண்டியை செட் பண்ணுங்க, வண்டியை கரெக்ட் பண்ணீங்க, குய்ய கரெக்ட் பண்ணீங்க. சந்தனத்திலேயே கூட என்ன பண்றீங்க? என்ன சொல்லுவாங்க? பெட்டி. சரிங்க. டாக்டர்
டாக்டர் வந்து உண்மையாவோ அவங்களுக்குள்ள இருக்கிற படிப்பறிவுல அவங்க வந்து வியாதிய சொல்லலாம். ஆனா நம்ம ஆமென் சொல்லுங்க, ஆண்டவர் அறிவுங்களா காணப்படும். நீங்க பாக்குறோம் அந்த யோவான் கிட்ட சொல்றாரு, தோமா கிட்ட, தோமா மட்டும் இல்ல அந்த இடத்துல. யோவான் சுவிசேஷம் 20:24 இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாக திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய இருக்கையில் மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவர் அவருடைய கையில ஆணியை பார்த்தா எங்கன்னா இதுக்காக நடக்குமா? உங்க கிட்ட வந்து நேற்று வெள்ளிக்கிழமை கையில ஆணி அடிச்சாங்க, கொஞ்சம் காட்டு, நீதான் இயேசுவான்னு பார்த்தா சொன்னா நீ என்ன பண்ணுவ? விட்டுருவியா? நான் கேலி பண்றியா? இல்ல உங்களை யாருன்னா சோப் பண்ணீங்க, சண்டை போட்டு இருக்கீங்க கொயால, நான் பார்த்தேன் கொயா சண்டை நடக்குது. அவங்க ஒண்ணு முடிய பிடிக்க, நீ முடிய பிடிக்க, லாஸ்ட்ல துணிய பிடிக்க, கீச்சு கீச்சு போட்டுறாங்க. நான் அந்த வழியில போறேன், பார்த்தேன். இப்ப நாத்திகமா வேற சரியா அடிச்சு அவங்கள மூக்கல அப்படின்ற. நீ என்ன பண்ணுவ? என்ன இப்படி பேசுற? திருப்பி நான் சொல்றேன், சரியா முடிய பிடிச்சேன்ற. பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்து போறேன் நானு. இல்ல அவரு எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம், வானத்தையும் பூமியும் படைச்சவரு. இப்பதான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து வரேன்னு வச்சுக்கோ, ஜிஹெச்ல இருந்து உடம்பு சரியாது, இப்பதான் தைல எல்லாம் போட்டு தைல எல்லாம் எடுத்துட்டு வரோம். காலில் தைல, கையில தைல, முதுகுலாம் பேண்டேஜா இருந்தது, தலையெல்லாம் வந்து முள்ளு, இப்பெல்லாம் வந்து தலையில இருக்கிற கட்டெல்லாம் ஊத்துட்டு வராங்க. இப்போ நீ வந்து இந்த ஜிஹெச்ல இருந்து அப்பா அம்மா வராங்க கூட, பங்காளிங்க, டேய் எங்க காட்டு, குத்துனாங்களே கையை காட்டுன்னா எப்படி இருக்கும்? மூஞ்சில அவங்களை குத்துவங்களா குத்த மாட்டாங்களா? என்ன இது? இப்பதான் செத்து போயிடுச்சு. நான் வந்து ஜிஹெச்ல இருந்து வந்துனுக்கிறேன். ஏமா யாருமா இவா? யார் இவனை இட்டுனது? சொல்லுமா சொல்ல மாட்டேமா? அப்படி பாக்குறீங்களா? நீங்களா சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லுவேன். ஆனா அந்த தோமா நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்த அந்த சீசர் சொல்றாரு, அவருடைய கையில இருக்கிற ஆணியை பார்த்தா, அவர் விளைவுல குத்தப்பட்ட அந்த ஈட்டி குத்தப்பட்ட இடத்தை பார்த்தா அப்பதான் நான் அவரை இயேசுன்னு சொல்லுவேன். கஷ்டம் இல்லாதலாம் அம்மன் சொல்ல மாட்டேன். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ என்ன பார்த்து விசுவாசிக்கிற, என்ன பார்க்காத நம்புறாங்க பத்தியா, அவங்கதான்பா என் பிள்ளைங்க. ஆமென். கையை காட்டு, விளைவை காட்டுன்ற, அதை காட்டி நான் வந்து தெய்வம்னு நீ நம்புனன்ற, அது இல்லப்பா. என்ன காணாத இயேசுதான் தெய்வம்னு சொல்றாங்க பத்தியா, அவங்கதான்பா பாக்கியவாங்க. அமன் சொல்லுங்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்புங்க. அவர் உயிரோட உங்க குடும்பத்தாரோட, உங்களுக்கு வர பிரச்சனை அவருக்கு வர பிரச்சனை தான். நீங்க ஆயுதா அவரு சும்மா இருப்பாரா? நீங்க வியாதிப்பட்ட அவர் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், அப்பா அம்மாவை பார்க்கலாம், புருஷனை பார்க்கலாம், மனைவியை பார்க்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம், பேர பிள்ளைகளை பார்க்கலாம், இயேசு அன்புக்கு எதுவும் ஒப்பா ஆவா? அவர் அன்புள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை போல இந்த உலகத்துல எந்த தெய்வமும் இல்லை. அப்ப நம்பணும். ஆனா அவங்க நம்பல. என்ன நம்புறாங்க? இன்னைக்கும் பல காரியம் வந்து இப்ப பாரு, இப்போ சில ஊழியம் செய்யறவங்களும் வந்து இன்னைக்கு வந்து மந்திரக்காரங்களை பத்தி நிறைய ஏவி விடுறாங்க, சொல்றாங்க. அவங்க கர்த்தர் கேட்ட அவங்க நம்ப வைக்கிறத பார்க்கலாம். உனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? முந்தினத்து நைட்டு மந்திரக்காரங்கிட்ட போய்க்கிறாங்க. 5 தகடு 4 எலுமிச்சம் பழம் உங்க வீட்டுக்கு நேரா வச்சாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போனல, அதனாலதான் நீ காப்பாற்றப்பட்ட. இல்லன்னு வச்சுக்கா காலி. ஆமென். இன்னைக்கு பேயையும் பிசாசையும் மந்திரத்தையும் சூனியத்தையும் அமன் சொல்லுங்களா, இன்னைக்கு ஊழிய செய்யறவங்க அதை நம்ப பண்ண வைக்கிறாங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். ஆமென் சொல்லுங்களா? மந்திரம் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் அதே மந்திரத்தை அவங்க தலைக்கு நேரம் அனுப்ப அவரால் முடியும். நீங்க அதை நம்புங்க. உங்க கூட இருக்கிறாரு. நான் பார்த்தேன் உலக தெய்வங்கள் வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறத போய் கும்பிடணும். இந்த தெய்வம் அப்படி இல்ல, உனக்குள்ள வந்து இருக்குது. ஆமென் சொல்லுங்களா? இயேசு உனக்குள்ள வந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நினைவு கூர்னாங்க, ஃபர்ஸ்ட் தேடுனாங்க, ரெண்டாவது அறிவித்தாங்க, மூணாவது நம்பினாங்க. நம்பணும். பேச்சு வீண் பேசுறது வீண் பேச்சுன்னு சொல்லக்கூடாது. சொல்ற வார்த்தைய ஏற்றுக்கொள்றவங்களா நம்ம இருக்கணும். நான் இருக்கணும். எவ்வளவுதான் நம்ம பைபிள் படிச்சாலும் ஊழியக்காரங்க மூலியமா போதிக்கிறது வந்து கர்த்தரே தான் பேசுவாரு. தெரியுமா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அனுமதி இல்லாத இந்த இடத்துல நிக்க முடியாது. கர்த்தர் அனுமதி இல்லாத உங்களுக்கு நான் போதிக்க முடியாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் தேடணும், ரெண்டாவது அறிவிக்கணும், மூணாவது கர்த்தருடைய வார்த்தைய ஏற்றுக்கொள்ளணும், நாலாவது நம்பணும். உங்க வீட்டுக்காரன் நம்புவியா? உன் மனைவியை நம்புவியா? இல்ல, அந்த பையன் கிட்ட பேசுது, போன் வந்தது, ஹலோ எவனா ஒருத்தன் பண்ணிருப்போம். இப்போ இந்திக்காரங்க நிறைய பேர் பேசுறாங்க. என்ன பண்ண ஜலகலா பிளகா சொல்ல முடியும். பேனுக்க வருது, என் மனைவிட்டே வருது. நான் என்ன ராங் நம்பர் அப்படின்னா கூட திருப்பி பேசுறான். ராங் நம்பர் திருப்பி பேசுறான். என்ன பண்ணுவேன்? ஏமா யார் அது? அடிக்க பண்றான் போனு. எங்க என்ன நடக்குது? புருஷனை பொண்டாட்டி நம்ப மாட்டுது. புருஷன் நல்லா இருக்கிற மனைவி கூட என்ன பண்றாரு? அப்பப்போ சந்தேகப்பட்டு அந்த முகம் நல்லா இருக்கிற முகத்தை கூட கொஞ்சம் கண்ணில் தண்ணீர் வர வைக்கிறேன். தப்பு. உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ நம்பணும்னு வச்சுக்க, உன் குடும்பத்தை நீ நம்புவ. ஆமென் சொல்லுங்களா? நம்புங்க. குடும்பம், உங்க பிள்ளைகளை நம்புங்க, உங்க குடும்பத்தை நம்புங்க. ஆமென். ஆமா, பேயின்னு சொல்லாதீங்க. பேய்க்கு அதை சொன்ன ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். இங்க லாஸ்டா நம்ம பாக்குற காரியம் அந்த இடத்துல லூக்கா 24ஆம் அதிகாரத்துல அதுதான் நம்ம பாக்குறோம். லூக்கா 24:13. அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இயேசு பத்தி பேசுறீங்களா? இங்க இல்ல உங்க வீட்டுக்கார பத்தி பேசுறீங்களா? இல்ல உங்க மனைவியை பத்தி பேசுறீங்களா? ஆமென். இப்ப நம்ம சபைக்கு வரும் அந்த இடத்துல, இந்த இடத்துல நடக்கிற அற்புத அடையாளத்தை பேசுறீங்களா? யார் பேசுறீங்க? சொல்லுங்களா? என்ன வசனம் சொல்ற? அன்று தினம் அவர்கள் 2 பேரும் எம்மா ஊருக்கு போறாங்க. அந்த இடத்துல கீழே அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டார்கள். இப்ப நான் சில நல்லதே பேசுனா கூட என்ன பேசுவாங்க? பாஸ்டர் வந்து என்ன பத்தியே தான் பேசுறாரு. அது இல்ல, இங்க நடக்கிற அற்புதத்தை பேசுறியா? இயேசு பத்தி பேசுறியா? ஆமென். சபைக்கு வந்து போறவங்க அடுத்தவங்க கதையை பேசக்கூடாது. இங்க நடத்துறாரு பத்தியா ஆண்டவர் நம்மள, அதை பத்தி நம்ம பேசுறவங்களா இருக்கணும். நீ கத்து நம்ம கூட பேசினார்ல, எதிர்பார்க்கவில்லை, இப்படிலாம் பேசுறப்பா நம்ம கூட. புருஷன் முன்னாடி கத்தரை பத்தியே சொல்லி வீட்டுக்குள்ள போங்க, உங்க கூட அவரு வருவாரு. இங்க வரைக்கும் கதை ஓடும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அங்க வெளியே போறோம். என்ன பண்றது? டைம் ஆகி போச்சு. கறி வாங்குறதா இல்ல அரிசி வாங்குறதா, எங்க போறது எங்க வருதுன்னு தெரியல.
ஆமென். அந்த பாஸ்டர் பேசுறாரு சுகர்னு கூட தெரியாத பேசினேங்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதும் 3வது நாள் உயிரோடு வராருன்னு சொன்னாரு. அதை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. நம்ம கூட நம்ம குடும்ப கதையை விட்டுடணும், நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கதையை விட்டுடணும். ஆமென். நம்ம ஆலயத்துல கூட சில பேர் அப்படி இப்படிக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. ஆண்டவரை பத்தி பேசுங்க. நீங்க குடும்பமா இங்க வரீங்களா, திரும்பி போகும்போது என்ன பண்றீங்க, குடும்பமா பேசுங்க. பரவாயில்ல, நீங்க ஒரு வார்த்தை பேசினாரு தான், நல்லதான் பேசுறாரு, பரவாயில்ல. ஆமென். சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரங்க சொல்லுங்க, உங்க மனைவி கேட்ட, உங்க பிள்ளைங்க கேட்ட சொல்லுங்க. அப்பதான் எங்களை பார்த்து வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க போகும்போது அது கிட்ட சொல்லிங்கன்னா பாருங்க, என்ன நடத்தினாரு, வெறுப்புல வந்தது. அதுக்கு நான் வெறுப்பாகும். நான் மறுநாள் கூப்பிட்டேன், போமா ஆராதனை சரியில்லைன்னா அது வெளியே போயிடு. அப்படி இல்லை. அப்ப கீழே நம்ம பார்க்கணும், அவங்க போகும்போது 14 போகையில சேர்ந்து உங்க கூட சேர்ந்து நடந்து போகணும்னு விரும்புறாரு. யாராரு விசுவாசிக்கிறீங்க? உங்க கூட வரணுமா, வரக்கூடாதா? இன்னைக்கு நான் அவரை இட்டு வந்துட்டேங்க, இப்ப உங்க கூட அனுப்ப போறேன். உங்க கூட ஒவ்வொருத்தரோட போறேன். இங்க வந்தது தனி, போகும்போது ஒருத்தர் உங்க கூட வராரு. அவர் யாரு? உயிருள்ள தெய்வம். அவர் யாரு? உயிரோட எழுந்த தேவன். அப்ப இங்க பாக்குறோம், அவங்க கூட போறாங்க. அவங்க அவரோட கூட அவங்க நடுவுல போறாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கினே போறாங்க. அவர்கிட்ட தான் இவங்க பேசின்னு வராங்க. பாருங்க 16. ஆமென். உங்க கண்ணு மறைக்கப்படக்கூடாது. உங்க கண்ணை கத்தரி இன்னைக்கு தரகணும். இங்க நின்னுக்கிறாரா இயேசு? தாடி வச்சிருந்தாரு, இப்போ சட்டை போட்டு, இப்போ இது கோட் போட்டு நின்னுக்கிறேன். என் கூட தான் நின்னுக்கிறேன். இயேசு இப்படி சொன்னாரு, யோவான் சுவிசேஷம் 14. அதுல நீ என்ன பார்த்தா பிதாவை பாக்குறேன்னாரு. ஆமென் சொல்லுங்களா? அப்போ நம்ம கண்ணு தரகணும். கீழே வாசிங்க 17. அப்போது அவர்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, ஏமா துக்கமாக என்ன கவலைப்படுறீங்க? கவலைப்படாத, சரி. ஏன் துக்கமாக? அப்ப பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க இயேசு கிறிஸ்து பத்தி பேசிக்கினே போறாங்க. ஆனா அவங்களுக்கு துக்கமாக்குது. நீங்க இந்த காலையில வந்து கூட பல துக்கத்தோட வந்திருக்கலாம். ஆமென். அப்புறம் என்ன பேசுனீங்க சொல்லுங்க. என்கிட்ட உங்க வீட்டுக்காருக்குள்ள என்ன ஒவ்வொருத்தருக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்கிட்ட சொல்லு. அப்புறம் அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதித்திரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதவர்களுக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? ஆமென். யாரு கேக்குறது? இந்த 2 பேருக்கு நடுவில் நின்னுகிற இயேசு தெரியல. அவரை பத்தி இவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. அப்படி பேசும்போது நீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்துக்கிறீங்களா? இந்த ஊர்ல நடந்தது உங்களுக்கு தெரியாதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கீழே அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண அக்னிக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். ஆமென். நான் முடிக்க போறேன். பிரமிக்க பண்ணாங்க.
ஆமென் சொல்லுங்களேன். ஆச்சரியப்பட வச்சார். உங்களுக்கு கூட ஆச்சரியமான காரியத்தை செய்வார், அதிசயமான காரியத்தை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோட இருக்கிறாரு. அப்ப உங்க கூட அவர் நடந்து சேர்ந்து வரணும்னா தயவு செய்து அவர் செய்த அற்புதத்தை சொல்லுங்க, அவர் செய்த அதிசயத்தை பேசுங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன செய்தார் அதெல்லாம் வீட்டு சொல்லிக்கிட்டே போங்க. சொல்லினே போவீங்களா? ஆமென். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அவரை தேடணும், ரெண்டாவது அவரை அறிவிக்கணும். யார் யார் இப்பதான் அறிவிக்கிறதுக்கு ஆளை எழுந்து நில்லுங்கன்னா, ஒரு அம்மா இந்த பக்கம், அது எல்லாரும் எழுந்து நில்லுந்து, யாரும் எழுந்து நிக்கல. ஆமென். ஒன்றும் முடியாது. வயசான பாத்தீங்கன்னா நிறைய இங்க இருக்குதுங்க, அது மேல முடியாது. ஆமென். அறிவி. மூணாவது ஏற்றுக்கொள்ள அவர். நாலாவது நம்பு. அஞ்சாவது ஆமென் அவர் அறியணும். அவர் உங்க நடுவில் வருவார்னு அறியணும், உங்களோட வருவார்ன்றது அறியணும். நீங்க தனியா போல, அவரோட உங்களோட சேர்ந்து அவர் வருவார்ன்றது நீங்க அறியணும். நீங்க எங்க போனாலும் தனியா போல, உங்களோட சேர்ந்து வருவாரு. நீங்க அவரை பத்தி பேசுங்க. ஆமென் சொல்லுவோமா? முடிப்போம். Hallelujah,
சின்ன வார்த்தை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ உயிரோடு எழுந்திருக்கிற சந்தோஷம் நம்மளுக்குள்ள உண்டாருக்குதா இல்லையா? அல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இன்னைக்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிர் தந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டுதான் உண்மையா அந்த உயிர் தந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு போனோம். நம்ம யாரும் பேச வேணாம், பேசாதவே அப்படியே காபி சாப்பிடுவோம். முடிஞ்சிச்சிங்களா? அதே லூக்கா 24 5ஆம் வசனத்துல சாத்தான ரொம்ப படிக்க வேணாம், நான் சொல்றது 2-3 காரியமான சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லூக்கா 24:5 அவங்க பயப்பட்டு தலைய கவுந்து தரைய பார்த்து நின்றாங்க. நின்ற இடத்துல இயேசு வந்தார். ரெண்டாவது அதே லூக்கா 24:17 அவர்கள் வழி நடந்து போகும்போது துக்கப்பட்டு வழி நடந்து போன இடத்துல இயேசு நின்றார். ஃபர்ஸ்ட் நின்ற இடத்துல இயேசு நின்னாரு. ரெண்டாவது வழி நடந்து போகும்போது அவங்க துக்கமா இருக்கிறாங்க. நடந்து போகும்போது துக்கம் உள்ளவர்களா இருந்த இடத்துல இயேசு நின்றார். மூணாவது அதே லூக்கா 24:33 வசனத்துல அவர்கள் கூடி இருந்து கலங்கி கொண்டிருந்த இடத்துல இயேசு நின்றார். அல்லேலூயா. நம்ம பயப்பட்டு எதுக்காக நீ பயந்து இது வரைக்கும் தலை கவுந்து இருந்தியோ, எந்த மனசு உன்னை தலை கவுர வச்சு நீ பயந்து கொண்டு இருந்தியோ, இந்த நாள் தலை நிமிர பண்ற இயேசு உயிர்த்து அந்த வல்லமை மேல போட்டு. அல்லேலூயா. மரியாள் தலை கவுந்து இயேசு இல்லையேன்னு சொல்லி துக்கத்தோட தரைய பார்த்து நின்ற இடத்துல தான் இயேசுவோட வல்லமை வெளிப்பட்டுச்சு. நீ எந்த விஷயத்துல இது வரைக்கும் கடந்த வருஷம் முழுவதும் நம்ம துக்கப்பட்டு இருக்கலாம், ஆனா இந்த உயிர் தந்த வல்லமொழி மூலியமா தேவன் நின்ற உன் இடத்துல இயேசு உன்னோட பயத்தை மாத்த போற. ரெண்டாவது அவங்க துக்கத்தோட துக்கம் உள்ளவர்களா ஆண்டவர் கேக்குறாரு, நீங்க ஏன் துக்கம் உள்ளவர்களா நடந்து போறீங்க? அவங்க துக்கலாம் இயேசுவ சொல்றதுதான் ஒரே துக்கமா இருந்துச்சு. இயேசு இல்லையே, இயேசு இல்லையே. இன்னைக்கு துக்கம் உள்ளவர்களா எந்தெந்த விஷயத்துல நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா நடந்து போகும்போது பைத்தியம் மாதிரியே பேசிட்டு போவாங்க. வண்டியிலனால இங்க பாத்தீங்கன்னா வண்டி முன்ன வரங்களே தெரியாது, பக்கத்துல வரங்களே தெரியாது. ஏன்? அவங்களுக்குள்ள இந்த துக்கம். இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க துக்கப்பட்டு நீங்க நடந்து போகும்போது வரும்போது உங்களை புலம்ப வச்சு அந்த துக்கத்தை மாற்றதான் அவர் உயிர் தந்த வல்லமை ஊற்றுவார். அல்லேலூயா. மூணாவது கூடி இருந்தாங்க. கூடி இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நடந்து பயந்தது ஒரு பெண்ணு தான், ரெண்டாவது நடந்து போகும்போது 2 ஆளு, மூணாவது கூடி இருந்தவங்க 11 பேர். கூடி 11 பேரும் ஒருத்தர் கலகத்தோட வெளியே போக முடியல. இயேசுவை பிடிச்சதுனால, இயேசுவை அடிச்சதுனால அவங்க கலையில வச்சு பத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க 11 பேர் வெளியே போக முடியாத கதவு பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறாங்க. அப்ப கலகத்தோட இருக்கிறாங்க. அவர் இருக்க ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவரு இல்ல என்ன செய்து வெளியே போனாலும் நம்மளோட வேதனை பெருசா இருக்குன்னு சொல்லி கலகத்தோட கூடி இந்த இடத்துல இயேசு நடுவுல உங்களுக்கு சமாதானம் சொன்னார். அல்லேலூயா. வைந்த ஸ்திரீக்கு கர்த்தர் தெம்பட்டாரு, துக்கம் உள்ளவர்களுக்கு வழி நடத்தினாரு, கலகத்தோட இருந்தவங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. இந்த உயிர் தந்த வல்லமையில தேவன் உங்க மேல என்ன காரியத்தை பட போறாரு? பயமுள்ள ஆவிய கூடாம பலனும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவிய மரியாளுக்கு இயேசு உயிரோடு எழுந்தார்னு தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்து அவர் அமைச்சார். ரெண்டாவது துக்கமா நடந்து போன அவங்களோட வாழ்க்கையில இருந்த துக்கத்தை மாத்தி இயேசு என்ன பண்ணாருன்னா அவர் கூட இருக்கிறத பைபிள் சொல்லுது. அவர் அப்பத்தை எடுத்து பிக்கும் போது அவருக்கு கண் திறக்கப்பட்டு, ஐயோ நம்மளோட பேசி வந்தவர இவ்வளவு நேரம் நம்ம இருந்தோம், இந்த வார்த்தையை கேட்டு கொழுந்து விட்டு எரியவில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கண்டு திறக்கப்பட்டதான். இன்னைக்கு உண்மையாக நீங்க வீடுகள்ல போனவனையும் உங்க துக்க முகத்தை யாரை வெளிப்படுத்தாதீங்க, உயிர் தந்த இயேசு வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம துக்க முகத்தை நம்ம வெளிப்படுத்தணும்னா நம்மளுக்குள்ள இருக்கிற உயிர் தந்த இயேசு வெளிப்பட மாட்டார். யாராரு எப்படி இருக்குங்களோ அப்படிதான் இயேசு வெளிப்படுவார்.
உங்க முகம் எப்படி நீங்க காட்டுறீங்களோ அப்படிதான் இயேசு காட்டுறாரு. சொல்ல போட்டோல காமிக்கிற மாதிரி தாடி வச்சிருக்கிற சகப்பகர் இல்ல, உன்னை வச்சுதான் இயேசு காமிப்பாரு. ஹல்லேலூயா. நீ எந்த கலரை கூட இருந்துப்போ, ஆனா நீ துக்கத்தோடு இந்த நாள் இருக்குன்னு அவசியம் இல்லை. என் இயேசு உயிரோடு இருந்திருக்கிறாரு, அந்த வல்லமை என் மேல போட்டு இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோட நீங்க காலையில தாண்டீங்களா, ஆண்டவர் உங்களோட உயிர் அந்த வல்லமை எனக்கு தரணும்பா. அந்த நம்பிக்கையோட நீங்க காலையில எழுந்து தேடி பாருங்க, ஒவ்வொரு நாளும் உயிர் தந்த வல்லமை தான். ஹல்லேலூயா. நேற்று தினத்துல எனக்கு 4:30 மணிக்கு ஏசப்பா எழுப்பினாரு. அதே டைம் இன்னைக்கும் 4:30 மணிக்கு எழுந்தார். எழுந்த உடனே 4:30 மணிக்கு எழுந்த உடனே நான் சொன்னேன், இயேசுவே இந்த உயிர் தந்த வல்லமையை எனக்குள்ள நீ வைக்கணும்ராச்சா. ஹல்லேலூயா. மூணாவது, அவர்கள் கூடி 11 பேரும் கலகத்தோடு இருந்தாங்க. இனி குடும்பத்துல கூட நீங்க யார் யாரு சின்ன பிள்ளைங்க கூட நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லி வீட்டுல என்ன செய்யறது தெரியல, இப்படி ஆயிடுச்சு இப்படி போயிடுச்சு இப்படி சொல்லி கலகத்தோடு இருக்கலாம். ஆனா கூடி இந்த இடத்துல இயேசு வந்து சமாதானத்தை தர தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாகவே நீங்க விசுவாசம் உள்ளவர்களா நம்பிக்கையோட போங்க, கண்டிப்பா இயேசுவோட உயிர் தந்த வல்லமை நம்ம மேல ஊத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் எந்த விதத்துல சந்தேகம் படையப்படாதீங்க. நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம ஆராதனை செஞ்சோம், அதுல மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நம்ம நடத்தினோம், அவ்வளவுதான். மீதி கத்தர் பார்த்துக்காரு. அவங்க கூட யார் வருது, அந்த உயிர் தந்த வல்லமையோடு நீ புறப்பட போற. அந்த உயிர் தந்த வல்லமை நீ வைத்ததுன்னா உனக்கு பயமுள்ள ஆவிய சாத்தம் வைக்க முடியாது. உன்னை பார்த்தோன்னே அவன் பயப்படுவான். ரெண்டாவது, துக்கம் உள்ளவர்கள் நம்ம வெளிப்படுத்த கூடாது. நம்ம வீட்டுல எப்பயுமே இன்னைக்கு மாட்டோம் இல்ல, எந்த டைம் பிரச்சனை வரந்தான் அத மாத்திர இயேசு பக்கத்துல இருக்கிறார். அந்த துக்கத்தை மாத்திர தெய்வம் பக்கத்துல இருக்கிறாரு. நீ பலமுள்ள எழுப்பி நீ செயல்படும் போது உனக்கு முன்னேற சாத்தனை முறியடிச்சுட்டு கர்த்தர் வெளிப்படுவார். மூணாவது, நம்ம கூடி இருக்கிற இடத்துல சமாதானத்துல ஊத்துற தெய்வங்கிற சமாதானத்தை உனக்குள்ள வைப்பார். அந்த சமாதானத்தை வைக்கும் போது பைபிள் சொல்லுது, ஒருவரும் கொடுக்காத ஒரு சமாதானத்தை தர தெய்வம். எந்த மனுஷனாலும் எந்த காரியமும் திருப்தியாக்காக சமாதானத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். அப்ப நம்ம உண்மையாகவே இந்த உயிர் தந்த வல்லமையோட நம்ம கடந்து போவோம், கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆமென். ஆராய்ச்சி முடிக்க போறோம். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல சோதனம் பண்ணுங்க, நல்ல சோதனம் பண்ணுங்க. நீங்க இயேசு பத்தி பேசினே போங்க. அவர் உயிரோட இருக்கிறாரு, அவரை நான் நம்புவேன், நான் இன்னும் துக்கமுகமா இருக்க மாட்டேன். ஆமென். சோதரம் சோதரம். மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே.
நாமத்தினால் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.